ஒரு மனுஷன் பாவம் செய்ய ஒரு மனுஷன் அநியாயம் செய்ய ஒரு மனுஷன் வட்டியோட தொடர்பு இருக்க அவன் பொருளாதாரம் உயர சந்தோஷமா தானே இருக்கும். நல்லவன் எல்லாம் கஷ்டப்படுறான், கெட்டவன் எல்லாம் உயர்ந்திருக்கிறான் என்றால் அந்த கெட்ட மனுஷனுக்கு அது சந்தோஷமாகத்தானே இருக்கும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. இந்த இலங்கை இப்ப கொஞ்ச நாளாக கொஞ்ச வருஷமாக பொருளாதாரம் மிக சிக்கலான ஒரு நாடாகத்தான் இருந்துச்சு. இப்ப வந்ததுக்கு பிறகு இவன் புதிய ஜனாதிபதி வந்த உடனே என்ன செஞ்சார் என்றால் அப்படியே எல்லா விஷயங்களையும் திறந்துட்டார். வாகனம் அப்படியே நிறைய வந்துச்சு. எல்லாரையும் பார்த்தால் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர பார்த்தா சுப்ஹானல்லாஹ் இந்த வட்டியோடு இந்த லீசிங்கோடு தொடர்புபட்ட வாகனம் நிறைய ஓடுகிற நிலைமையை நம்ம பார்க்கிறோம். அப்ப நமக்கு சந்தோஷமா தான் இருக்கும், அனுபவிக்க அது சந்தோஷமாகத்தான் இருக்கும். இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அவர்களுக்கு நாம் ஞாபகப்படுத்தியதை அவர்கள் மறந்த போதும் அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல அவங்களை நாம் பிடிச்சோம் ஒரு பிடி என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுவதை பார்க்கிறோம். பாருங்க, அல்லாஹ் இப்படி எல்லாம் பிடிக்கிற என்னத்துக்கு தெரியுமா? அல்லாஹ் இரக்கம் உள்ளவனுங்க. அல்லாஹ்வுடைய இரக்கம் சாதாரணமானது அல்ல. இந்த உலகத்துல அல்லாஹ் விரும்பக்கூடிய ஃபர்ஸ்ட் வணக்கம் தொழுகைதான்.